ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் அன்பன். என்னோட ஷோக்கு மறுபடியும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டோட டேட்டாவை கொண்டு வந்திருக்கோம். தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். நம்ம அடுத்த எல்லா வீடியோவும் சொல்கிறேன்னான்னு தெரியல, பட் சொல்ல வேண்டிய வீடியோலாம் சொல்லிடுறேன். இது 95% வெரிஃபை பண்ணி தான் இந்த டேட்டாவை எடுத்திருக்கேன். பட் அந்த 5% அப்படின்றது நமக்கு டேரெக்டாக விசிட் பண்ணால் தான் கிடைக்கும். அடுத்தடுத்து நான் ஏன்னா ரைட் போவேன். அந்த ரைடில் நிறைய ஸ்கூல்ஸை வெரிஃபை பண்ணி நான் உங்களுக்கு மறுபடியும் டேட்டா கொடுக்குறேன். ஓகே. நமக்கு தருமபுரியில் 10 பிளாக்காக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன பிளாக்குன்னு பார்த்துருவோம். தருமபுரி, ஏரியூர், அரூர், கடத்தூர், காரிமங்கலம், மொரப்பூர், நல்லம்பள்ளி, பாலக்கோடு, பாப்பாரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம். இந்த 10 பிளாக்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. அந்த 10 பிளாக்லேயும் நம்ம எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 781 ஸ்கூல் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது ப்ரைவேட்டு, கவர்மெண்ட்டு, ஃபுல் எய்டடு, பார்சியல் எய்டடு எல்லாருமே சேர்த்து தான் 781 ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் 24 சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு 580 ஸ்கூல்ஸ் இருக்குது டோட்டல் ஒட்டு மொத்தமாக. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னா தருமபுரியில் மட்டும்தான் இருக்குது. அது ஒன்று தான் இருக்குது. பார்சியல் எய்டட் பார்த்தோம் அப்படின்னா 7 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஃபுல் எய்டட் ஒரே ஒரு ஸ்கூல்ஸ் தான் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பார்த்தோன்னா 222 ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் செக்டார் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் தான் இந்த 222 ஸ்கூல்ஸில் தான் நமக்கு 24 சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது டோட்டலாக ப்ரைமரி ஸ்கூலு, மிட் ஸ்கூலு, ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி பார்த்துருவோம். அதுமாரி ப்ரைவேட்ஸும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பார்சியல் எய்டடு, ஃபுல் எய்டடு, ப்ரைவேட் ஸ்கூலு. இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம ப்ரைமரி எவ்வளோ இருக்குது, மிட் எவ்வளோ இருக்குது, ஹை ஸ்கூல் எவ்வளோ இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். ப்ரைமரி ஸ்கூல் 82 ஸ்கூல்ஸ் இருக்குது. மிட் ஸ்கூல் 326 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஹை ஸ்கூல் 163 ஹை ஸ்கூல்ஸ் இருக்குது. ஹையர் செகண்டரி பார்த்தோம்னா 210 ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. டோட்டலாக நமக்கு 781 ஸ்கூல்ஸ் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலு, ஃபுல் எய்டட் ஸ்கூல் எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்துருவோம். டோட்டலாக 10 பிளாக்குக்கு சேர்ந்து ப்ரைமரி ஸ்கூல் ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்குது. எக்ஸஸாக இருக்குது. பட் ஆனால் வெரிஃபை பண்ணால் தான் தெரியும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரைமரி மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னா மிட் ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணிவிட்டாங்க. நமக்கு அது மிட் ஸ்கூலில் காட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. மிட் ஸ்கூல் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 323 மிட் ஸ்கூல் வேரியன்ட், அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது. ஹை ஸ்கூல் 117 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஹையர் செகண்டரி ஸ்கூல் 311 ஸ்கூல் இருக்குது. டோட்டலாக பார்த்தோன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் 552 ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்சியல் எய்டடு, அதாவது ப்ரைவேட் ஸ்கூல் ரெண்டும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி ஸ்கூல் 81 ஸ்கூல்ஸ் இருக்குது. மிட் ஸ்கூல் 3 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஹை ஸ்கூல் 46 ஹை ஸ்கூல்ஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னா 99 ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களே, தருமபுரி டிஸ்ட்ரிக் கம்மியாக தான் இருக்குது. கம்மி அப்படின்னா ஓகே தான். பட் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அதாவது கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஃபுல் எய்டட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 582 ஸ்கூலும், ப்ரைவேட் ஸ்கூல் 229 ஸ்கூல் இருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 50% கவர்மெண்ட் ப்ரைவேட் ஸ்கூல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு நான் இந்த கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உண்மையாகவும் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த கொஷனுக்கு ஆன்சரும் பண்ணுறேன். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ஒரு வேறு டேட்டா வேணும்னு நினச்சாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த டேட்டாவும் கொண்டு வர அடுத்த வீடியோவில். இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்டோட டேட்டா பேஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு டிஸ்ட்ரிக்டோட அடுத்த டேட்டாவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு நேம்லேருந்து நான் உங்களை நன்றி.